ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அஜித் சார் நடிப்பில் உருவாகியிருக்கிற குட் பேட் அக்லி வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் படத்துடைய டீசர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் மேக்கிங் அப்படின்னு படத்தோட ப்ரமோஷனை அட்டகாசமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய கதை அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு வருஷம் ஓடிட்டுருக்கு. அதன்படி பெரிய டான் ஒருத்தர் எல்லா தப்பையும் விட்டுட்டு குடும்பத்தோட அமைதியாக வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட பழைய வாழ்க்கை அவரை துரத்திட்டே வருது. அதையெல்லாம் சமாளித்து எப்படி நிம்மதியாக வாழ்கிறாருன்னு சொல்கிறது தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்துடைய கதை, மேக்கிங், அஜித் சாரோட நடிப்பு உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு பிரபலமான வீக்லி மேகசினில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிக்கும்போது தான் அஜித் சாரை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அவர்கிட்ட அர்ஜுனும் அஸ்வினும் நல்லா பேசுவாங்க. நான் அவரை கண்சுமிட்டாமல் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேனே தவிர பேச தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கும். வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு நினைக்கிற நபர் ஒருத்தர் நம்ம கூடவே இருந்தால் எப்படி இருக்கும்? 10 நாட்களுக்கு அப்புறம் தான் அவரோட பேசவே ஆரம்பித்தேன். உங்ககிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்குது, இன்னும் நல்ல சினிமா பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னப்போ அது எனக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் முழுசும் நான் தூங்கவே இல்லை. நமக்கு அவரோட படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, தகுதி இருக்காங்கிற கேள்விகள் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. நான் அஜித் சாரோட தீவிரமான ரசிகன் அப்படிங்கிறதால இயல்பாகவே நிறைய ஐடியாக்கள் எனக்குள்ளே இருந்துச்சு. அதிலிருந்து ஒரு ஐடியா வளர்ந்து குட் பேட் அக்லியாக உருவாகியிருக்கு. இந்த டைட்டிலே அஜித் சார் சொன்னது தான். இதை நான் டீம் கிட்ட சொல்லும்போது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. மார்க் ஆண்டனி நான் எனக்காக ஓட்டின வண்டி, அந்த வண்டியை நல்லபடியாக ஓட்டிகிட்டு போய் டெலிவரி பண்ணியாச்சு. ஆனால் நம்ம அண்ணன் அப்பா வண்டியில் வர்றாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக, பக்குவமாக, சரியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? குட் பேட் அக்லி அப்படி தான் இருந்துச்சு. ஆரம்பம், நடுப்பகுதி, இன்டர்வல், கிளைமேக்ஸ்னு எழுதிட்டு டீமோடு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அதில் நல்ல விஷயங்கள் வரும்னு நம்புவேன். ஒவ்வொரு கட்டத்துலேயும் இதில் அஜித் சார் வரும்போது எப்படி இருக்கணும் பேச பேச அடுத்தடுத்த போர்ஷன்ஸ் விசுவலாக ஓடும். அதைத்தான் ஸ்க்ரீனில் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். அஜித் சாரோடைய தோற்றம் ரொம்ப புதுசாக இருக்கும். இதில் பில்லா, தீனாவோட கெட்டப்ஸ்லாம் வந்திருக்கு. சார்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது. ஒரு ஸ்டாராக தன்னை யோசிக்கவே மாட்டார், ஆக்டராக தான் நினைப்பார். படத்தோட மூட் இதுதான் அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை 1000 டைம்ஸ் ஆகுது பெட்டராக கொடுக்கணும்னு நினைப்பார். சீனை கேட்டால் யோசிச்சுட்டே இருப்பார். நாம் ஒன்று சொன்னால் அதை தாண்டி வேறு என்ன பண்ணலான்னு நினைப்பார். அப்படி இருக்கும்போது இந்த படம் என்ன கேட்குதோ, ஒரு ஆக்டராக என்ன சொன்னாலும் அதை கடமையாக பண்ணியிருக்காரு. அப்படித்தான் அவர் இந்த படத்துக்காக முழுக்க தன்னை கொடுத்ததும் நடந்திருக்கு. குட் பேட் அக்லி அப்படின்னு 3 வித்தியாசமான அஜித் சாரோட கேரக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் குட் பேட் அக்லி அப்படின்னு 3 குணங்கள் இருக்கும். அது வெளிவர சமயம் பார்த்து காத்து கிடக்கும். எந்த நேரம் எப்படி வெளிவரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் இந்த படமும். உலகம் பேடாக இருந்தால் நாமளும் அக்லியாக தான் ஆகணும். இதுதான் இந்த படத்தோட ஐடியா. இந்த ஐடியாவை வச்சு தான் கதையும் ட்ராவல் ஆகுது. எனக்கு அஜித் சாரை எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நிறைவேற்றிருக்கேன். கேரக்டருடைய நடவடிக்கையில் இதெல்லாம் எழுதிட்டு பார்க்கும்போது அது சரியாக இருக்கும். அஜித் சாரோட ஃப்ளாஷ்பேக்கில் இந்த விஷயங்கள், லுக் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். படத்தில் அஜித் சார் ஆயுதம் வச்சுருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் அது வழக்கமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ தான் தீனா படத்தில் சார் பயன்படுத்துகிற நக்கிள் டஸ்டர் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை படத்துடைய டைட்டிலிருந்தே ஆரம்பித்து எடுத்துகிட்டு வந்தது பொருத்தமாகவும் இருந்துச்சு. நான் த்ரிஷா மேம் கிட்ட பேசும்போது அவங்க விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருந்தாங்க. சந்தோஷப்பட்டதோட அவங்களோட கேரக்டரையும் கதையும் அஜித் சாரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அவங்களோட கேரக்டருக்கு கதையில் நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எதுக்காக இந்த கதையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம், சூழ்நிலை எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு அஜித் சாரே சொன்னார். பிரசன்னா சாருடைய கேரக்டர் ரொம்ப யூனிக்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். சுனில் சாரோட மார்க் ஆண்டனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நல்ல பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். அர்ஜுன் தாஸ் கேரக்டருக்கு நல்ல ஹைலைட்ஸ் இருக்குது. எனக்கு ஸ்க்ரீனில் எக்ஸென்ட்ரிக் ரோல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது சாக்கோவை பல மலையாள படங்களில் நான் பார்த்துருக்கேன். இதுலேயும் அப்படியான கேரக்டரில் தான் பின்னி இருக்காரு. அஜித் சாரோட பையனா கார்த்திகேய பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இதில் எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்குது. தவிர வரலாறுக்கே வரலாறு சொல்ல போகிறோம், அது சரியான இடத்துல இருக்கும். அஜித் சார் தன்னோட உழைப்பை அவ்வளோ தூரம் இந்த படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பயங்கர டயர்டில் இருப்பார், சாப்பிடவே மாட்டார், அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கும். அத்தனைக்கும் காரணம் அவரோட பேஷன். இப்படியான வில் பவர் இருக்கிற மனுஷங்களை பார்க்குறதும் அபூர்வம் தான். அவரோட போர்ஷனை 72 நாளில் முடிச்சு கொடுத்துட்டாரு. விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அப்படியே இங்கே வருவார். ரன்னிங் டைமில் தான் தூங்குவார். மே 1 பிறந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் கிரீடம் படத்துக்கு அப்புறமா அஜித் சார் கூட படம் பண்ணுறாரு. எனக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக வந்துடும். அது எப்படி வரும், நான் சொன்னது வருமா அப்படின்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. சாரும் செம்ம ஹாப்பியாக இருக்கார். அஜித் சாரோட டான்ஸ் சாங் ஒன்று இருக்குது. பிரமாதமாக அஜித் சார் டான்ஸ் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு தினமும் FDFS தான். அஜித் சாரோட பெயர் ரெட் ட்ராகன்னு ஸ்கிரிப்டில் இருக்குது. பெயருக்காக நாங்கள் ஆரம்பத்தில் யோசிக்கவே இல்லை.
பேர்லாம் தேடும்போது ஏகேன்னு அவர்கிட்ட சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. டிராகன் அப்படின்னாலே பவர் தான். ரெட் டிராகன்னா இன்னும் பவர். பாதுகாப்பும் கொடுக்கும், திருப்பியும் அடிக்கும். அதோட கேரக்டர் மேட்ச் ஆனதால அஜித் சார் கேரக்டர் ரெட் டிராகனாக மாறிடுச்சு. அஜித் சாரோட கேரக்டர் எந்த அளவுக்கு மாசா இருக்கோ அதே அளவுக்கு எமோஷ்னலும் கலந்துருக்கும். அந்த எமோஷ்னல் பாயிண்ட் தான் மொத்த கதைக்கான டிரைவும் கூட. படம் முழுசும் ஆக்சன் பண்ணவே முடியாது. ஃபேமிலியாக பெருசாக கனெக்ட் ஆகிறதுக்கான இடங்களும் இருக்குது. ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான பாண்டிங் படத்தில் இருக்குது. படத்தில் அஜித் சார் பேசுகிற சில ஃபிலாசபிக்கல் டைலாக்ஸும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் திணிக்கப்பட்டிருக்காது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும்னு சார் எப்பயுமே விருப்பப்படுவார். இது அவரோட இயல்பான கேரக்டர். யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு கவனமாக இருப்பார். டீசரில் வர சில வசனங்களை எல்லாருமே ரசித்தாங்க. படம் பார்க்கும்போது கதையோடு சேர்ந்து அவர் பேசுகிற வசனங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்படி இருக்கும். அஜித் சாரோட ரசிகர்களுக்கு ஏப்ரல் 10 செம்ம செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த அளவுக்கு ரெட் டிராகனை பார்க்க ஆர்வத்தோடு காத்துட்ருக்கீங்க? படம் பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.